நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 6:41 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:08 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இன்று கடந்த கால சிரமம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். செயல்களில் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடக்கூடும். தொழிலும் வளர்ச்சி பணியை நோக்கி செல்லக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. இன்று தெய்வீக ஈடுபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரியோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொகை கண்டிப்பாக திரும்ப கிடைக்க கொடுங்க. கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன சஞ்சலம் நீங்கி நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நெருக்கமான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பரணி. கடந்த கால சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. இன்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பெரிய விஷயங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். நிம்மதியான சூழல் இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். நிறைவான வாழ்க்கை நீங்க வாழ முடியுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இந்த திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பண வரவு சீராக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெற முடியும். கொடுக்கல் வாங்கலில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிந்தனையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சரியான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று
அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெண்களுக்கு என்று மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று திட்டங்கள் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலை இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்குங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ரோகிணி. இன்று பயணங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. போட்டி பொறாமைகள் என்று நீங்க சரி செய்து கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். மிருகசிரிஷம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. அடுத்தவிடம் விவாதம் பேச வேண்டாம். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் ஒரு பக்கம் கை கொடுங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைப்பு தேவைப்பட கொடுங்க. தங்கு தடையின்றி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிலவு பணம் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. தாமதமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்குங்க. காதல் மற்றும் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கல்வி தேவைகளுக்கான நிதி தேவைகள் ஓரளவு சரியாகுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதையும் பேசுங்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை. என்ற காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. விடாமுயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிறு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் என்று நீங்க தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள்.
பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடைவதினால் தொழில் அபாரமாக நடைபெறக்கூடும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அபார திறமையினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக நிறைவேறும். தாராள அளவில் பண வரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நண்பரிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்குங்க. எது நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது மிக நல்லது. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலங்கி விடக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட்டு விடக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் உங்களுக்கு பலமாக இருக்க கொடுங்க. குடும்ப பிரிவுகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தெய்வீக நம்பிக்கை என்று கூறிவிடும். பெண்கள் இன்று கோபப்பட வேண்டாம். பிடிவாதம் செய்ய வேண்டாம். நடப்பவெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பெண்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முயற்சியில கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். லட்சியம் நிறைவேறக்கூடும். இருந்தாலும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உங்களின் தகுதி திறமை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர் நீச்சல் போட்டு காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக செல்லுங்கள். அது போதுங்க. ஆயில்யம். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புதிய உறவுகள் இன்று பலப்பட கொடுங்க. கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்று உங்களுக்கு எதிலும் சுமூகமான சூழ் வெளிப்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தயவு செய்து பஞ்சாயத்துக்களை கலந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று தேவையில்லாத விஷயங்கள தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இன்னும் இருக்கின்றது, முடியவில்லை. அதன் காரணமாக சில குழப்பங்கள் இருக்கும். எதை செய்யலாம் என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. கனவுகள் நனவாகுவதற்கு நீங்கள் தான் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சிறிய நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. இந்த வாகனத்தில் மிதவேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உண்டாகும். அதையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வாக்குவாதம் இருந்து கொண்டே இருக்கும். முதலாளியின் காரணமாக மன அழுத்தம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். மூட்டு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு என்று நினைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் திடீரென்று வரக்கூடுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று நீங்க யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. காதல் குளறுபடியாக இருக்கும், குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த குழப்பங்களை ஓரளவு சரிக்கட்டி விடுவது நல்லது. வார்த்தைகளை கண்டிப்பாக தெளிவு ஏற்பட வேண்டும். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். முடிஞ்ச அளவு குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்க செய்யுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க செய்யும். உற்றார் உறவுகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத மேன்மைகள் உண்டாக கொடுங்க. பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். சில இடங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க. இன்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பய உணர்வு மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். இன்று பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பாராத அளவில் மேன்மை உண்டாக்கக்கூடும். சிறு தொழிலையும் இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. ஏதேனும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி வெற்றியை கொடுக்குங்க. இன்று அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இந்த விருப்பங்கள் கூடி திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக கிடைக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள் சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். புத்தி கூர்மை என்று வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். பணவரவு ஓரளவு நன்மையை கொடுக்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். இயன்ற அளவில் இன்று நீங்க அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடும். சற்று திறமையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேல்நோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. காதலில் மட்டும் சிரமம் இருக்கும். அமைதியுடன் செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தெளிந்த நீருடை போல் காணப்படுவீர்கள். எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கல்விக்காக கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக கிடைக்க கொடுங்க. இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சுய நினைவுடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் அற்புதமாக செய்வீர்கள். அடுத்தவருடைய ஆலோசனை கேட்காமல் செய்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். அஸ்தம். தொழில் நிமிர்த்த பயணம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. அறப்பணிகளை முன்னின்று செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. சித்திரை. எதிலும் பொறுமை உண்டாக வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் சின்னதாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகுங்க. பிறர் விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள்.
இந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவில் எல்லாம் நடைபெற கொடுங்க. குடும்ப பெரியவரிடம் இன்று நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில நேரங்களில் கோபங்கள் உருவாகிவிடும். கவனம் இருக்கட்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். சமூக பொறுப்புகள் ஒரு பக்கம் தேடி பெறக்கூடும். தெய்வீக நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. மிதமான பணம் வரவே இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் இன்று சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சரியாக செய்வது நல்லது. காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் முயற்சிகள் மூலம் முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் இன்று திடமான சூழல் வெளிப்பட கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். எதிர்பார்த்த செலவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முடிஞ்சளவு செலவை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். சுவாதி. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சற்று கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மிதமான பணவரவு இன்று கிடைக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். செல்வங்கள் கண்டிப்பாக சேருங்க. இன்று நீங்க சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் இருக்க கொடுங்க. விசாகம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சரியாக கூடும். குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். எதிர்பார்க்கும் விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று உங்களுக்கு பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்குங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் வரவேற்பீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். சமூக பணிபுரிவதில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடைய குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நிலவிய பணமும் கண்டிப்பாக வசூலாகும். பணியில் உங்களுக்கு இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பண விரயம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். குடும்பத்தின் தேவைகளை ஓரளவு குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நிலையில் அதிகமான போட்டிகளால் லாபம் குறையுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவியும் தாமதப்படுவதால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு அபிவிருத்தி குறையுங்க. நெருக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அற்புதமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் செல்ல கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். மன கவலை குறைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று பெண்கள் திட்டவட்டமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காலையில் மட்டும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். செய்யும் வேலைகளை மிக கவனமாக செய்ய முடியும். பெண்களுக்கு இன்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்ல கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். காதலில் நீங்க அமைதி ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு ஏதேனும் பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு சமூக பணி புரிவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். அனுஷம். பொது நல காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். புதிய அனுகூலம் உங்களுக்கு உருவாகக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக சிறப்பு. தயவு செய்து அவசரம் மட்டும் பட வேண்டாங்க. கேட்டை. நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருமணங்கள் போன்ற விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். முன்கோபங்களும் வேண்டாம். என்று கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கும். சுய தொழிலில் லாபம் கிடைக்கும். வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷ எண்ணங்களால் இந்த உற்சாகம் பிறக்க கொடுங்க. பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி அழகுபடுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். எந்த ஒரு காரியத்தையும் இன்று நீங்க ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும். சூழ்நிலைகளை தகுந்து ஆராய்ந்து அதற்கேற்றாற் போல முடிவு காண பாருங்கள். மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். இன்று தனுசு ராசினியர்களுக்கு காதல சிரமம் நிலவினாலும் எல்லாம் சரியாகும். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. தனுசு ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொந்த பந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பிறக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். போராட்டம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. உத்திராடும். இன்று நல்லதொரு செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நினைத்தது ஓரளவு நிறைவேறக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நியாயமான விஷயங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக உடல் காணப்படக்கூடும். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று நீங்க பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கடுமையாக கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. தாராள பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக கொடுங்க. தேவையற்ற பிரச்சனை மட்டும் நீங்க செய்துவிட வேண்டாம். சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின்னர் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைய முடியாது. அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். மகரம் ராசினியர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. கோபத்தை நீங்க குறைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிறைவேறாத காரியத்தை கூட கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். பணியில் இருந்த தொய்வு விலகி செல்ல கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆன்மீக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழிநடத்துவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கோபங்கள் வேண்டாம். என்று மாணவர்கள் தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சொல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம் சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிர்பாராத அளவில் திருப்பங்கள் உண்டாக்கக்கூடும். வாழ்க்கையில எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி கண்டிப்பாக இருக்குங்க. பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இடையூறு செய்வர்களை சரி செய்து கொள்வீர்கள். மிதமான பணம் வரவே என்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். நல்ல நண்பர்களும் சேர்க்கை ஏற்படக்கூடும். சிலர் இன்று உதவிகளை செய்து கொடுப்பதற்கு முன் வருவார்கள். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடும். பெரிய முதலீடுகளில் நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக அடைவீர்கள். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பெண்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலில் கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வெற்றி நடை போடுங்க. காதல் சுலபமாக ஜெயிக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் பெறக்கூடும். தடைகள் உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடக்கூடும்.
இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். அனைவரிடத்திலும் இயல்புடன் பழகுவீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தாய்மாமன் உறவு மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயங்களை இன்று நேரம் செலவிடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வியாபாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுக்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். வீணான விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. கடன் கொஞ்சமாக வாங்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் செல்ல கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்து செய்வது நல்லது. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவப்பட்டு செய்வது நல்லது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக இருக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பையும் இன்று பெறுவீர்கள். இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. சுமூகமான சூழலை கண்டிப்பாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தனிப்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையும் கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று யோசித்து பேசுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய காதல் கை கொடுங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த இனிய நாளை நீங்க போற்றி மகிழ்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காட்டப்படுவீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக இருக்கும். முன்னேற்றமாக இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உத்திரட்டாத்தி. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாலை நேரமும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். கேட்டதை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். வேண்டியதையும் கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி. எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பார்த்து கொஞ்சம் பேசுங்கள், அது போதும்.
நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.